இன்றைய ப்ரோமோ. நான் உங்களுக்கு எப்போ கால் பண்ணினாலும் உங்கள் ஃபோன் என்கேஜாக இருக்கக்கூடாது என்ற ரம்யாவை தன் விழிகள் விரிய பார்த்தான் பரணி. என்ன ஜெல்லுமா, நீ இப்படியெல்லாம் ரூல்ஸ் போடுற? நிறைய ஆஃபீஸ் கால் வருமே என்று பரணி அப்பாவியாக கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கால் பண்ணும்போது உங்கள் ஃபோன் ஃப்ரீயாக தான் இருக்கணும். அப்புறம் அந்த சைலஜா கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, கராராக சொன்னவளை தன் கைகளை மார்பிற்கு குறுக்கே காட்டி இதழோரும் சிறு புன்னகையுடன் ரசித்திருந்தான் பரணி. அப்போ எனக்கு அடிக்கடி கால் பண்ணுவியா என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்தவன் அவள் கன்னங்களில் தன் விரல்களால் சித்திரம் வரைய, பண்ணுவேன், எனக்கு தோணும் போது பண்ணுவேன் என்று அவள் இதழ் அருகில் ஊர்ந்து வந்த அவன் விரலை தட்டி விட்டு உள்ள எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்க என்று அவன் கையை பிடித்து அழைத்து கொண்டு உள்ளே வந்தாள். ஆண்டி கீழே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்கள் ட்ரெஸ் ஒன்று வேணும், அதை வாங்கிட்டு போக தான் வந்தேன். சீக்கிரம் எடுத்து கொடுங்க, நான் போகணும் என்றாள். உனக்கு என்னோட ட்ரெஸ் வேணுமா என்று அவளை மேலிருந்து கீழாக பார்த்தவன் ஒரு டிஷர்ட்டையும் ட்ராக் பேண்ட்டையும் எடுத்து அவள் கையில் கொடுக்க, அதை விரித்து பார்த்த ரம்யா, இது ரொம்ப பெருசு என்றாள். சரி என்று அவன் வேறொன்றை எடுத்து கொடுக்க, அது அதை விட பெரியதாக இருந்தது. இது ரொம்ப ரொம்ப பெருசு, உங்களுக்கு என்னை பார்த்தா இவ்வளோ பெரிய ட்ரெஸ் போடுற மாதிரியா தெரியுது என்று அவள் கோபமாக கேட்க, உன்னோட அளவு தெரிஞ்சாதானே உனக்கு எந்த ட்ரெஸ் ஃபிட்டாக இருக்கும்னு சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு, இரு நானே மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் என்று அவளை கண்களால் அளந்து கொண்டே பக்கம் வர, மெஷர்மெண்ட்டா என்று தன் புருவங்களை சுருக்கி நின்றவளின் பக்கம் வந்தவன் அவளை இறுக்கி அணைத்து கொள்ள, போதும் போதும், நீங்க அளவெடுத்தது என்றாள் ரம்யா.